இந்த இணைப்பில் இதுவரை இருந்து பொறுமையாக குழந்தைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் சோமையா அவர்களை தங்கள் கருத்துக்களை மிக அன்போடு அழைக்கிறேன். அம்மா முதல்ல பேசுறாங்கம்மா. அம்மா பேசுனது நான் பேசுறேன். அந்த அம்மா பேசுறாங்க. சரவளங்கோவன். நானும் ஒண்ணும் பேச மாட்டேன்ல, அதனால ரொம்ப பேச தெரியாது எனக்கு. ஆனாலும் ஐயா என்ன போல பேச சொன்னாங்க. ஆனா அருமையான நிகழ்ச்சி. பிள்ளைங்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ற காரணம் வந்து இது. அதுங்களும் அவ்வளவு ஆசையா எல்லாம் முன்னின்று 5 பெண்பால் புலவர்களை பத்தி அருமையா பேசி நமக்கு விளக்குனாங்க. அதை விட அன்புடன் ஆனந்தி அதை சங்க புலவர்களை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தி அவங்க இலக்கிய புலமைய நமக்கு காட்டி ரொம்ப அசத்திட்டாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. இன்னும் நாம் 5 புலவர் தான் படிச்சிருக்கிறோம். இன்னும் மீறி இருக்க புலவர் எல்லாம் இப்ப படிக்க ஆரம்பிக்கணும். பிள்ளைங்க என்ன வந்து படிச்சு நமக்கு சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா கன்னிக்கோள் ராஜா, அப்புறம் இளமாறன், நீங்க இது வகுத்து பேசுறவங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமை தமிழ் நெஞ்சங்களே, இளம் சிங்கங்களே, உங்களுடைய குரலை கேட்டு உங்களுடைய சிறப்பான பேச்சை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் அன்புடன் ஆனந்தி போலவும் பரிமளாதேவி போலவும் பிற்காலத்தில் பேச இருக்கின்றீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த வயசுலேயே ஒரு நோட்புக் போட்டு அதில் வந்து நல்ல திருக்குறள், உங்களுக்கு பிடிச்ச பாரதிதாசன் பாடல், புறநானூறு பாடல் இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அதெல்லாம் மனப்பாடம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இவங்கள விட நல்லா பேசலாம். இவங்கெல்லாம் சிறப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள விட சிறப்பாக நீங்கள் பேசணுன்னா ஒரு நோட்புக்கில் எல்லாம் எழுதிக்கங்க, படிச்சுக்கோங்க. நீங்களாம் பேசுங்க, பேசி பழகிக்கங்க. ஒன்றும் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படாமல் சத்தமாக பேசி நல்லா பழகிக்கணும். அதுதான் முக்கியம். உங்களெல்லாம் சிறப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்க வச்சு பரிசு கொடுக்குற திணை அமைப்பு, கள்ளிக்கோவில் ஐயா, அன்புடன் ஆனந்தி, இவங்கெல்லாம் நிறைய நேரம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். சங்க இலக்கியம் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையான பாடல்கள் நிறைந்தது. ஔவையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா படித்து நீங்கள் எல்லோரும் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. உங்கள் நண்பர்களையும் சொல்லி அவங்களையும் கலந்துக்க சொல்லுங்கள். நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நல்லா சிறப்பாக வளரணும். வாழ்த்துக்கள், நன்றி. அருமையாக பாடினீங்க, அருமையாக பேசுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். இவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய வளர் நிலா அம்மா அவர்களை தங்கள் கருத்துக்களை தர அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி மிக மிக அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய பரிமளா அவங்க, சிறப்புரை ஆற்றிய ஆனந்தி, கன்னிக்கோயில் ராஜா அவரு, எல்லாருமே சிறப்பாக எல்லாம் இருந்துச்சு. குழந்தைங்க பேசுறது கேட்க கேட்க ஆசையா அற்புதமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி ஏற்பாடு செய்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தினால் மிகவும் ஒரு நல்ல சமுதாயம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய திரு கோபால் ஐயா அவர்களை தங்கள் கருத்துக்களை தர அன்போடு அழைக்கிறேன். ஐயா, வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திணை அமெரிக்கா அவர்களுக்கும் லாலிபாப் நிறுவனம் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். கருத்தரங்க தலைமை வகித்த என் அன்பு தங்கச்சி கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், நெறியாள்கை புரிந்த கவிஞர் பரிமளாதேவி அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி மிகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. முதலில் வந்த குரல் வணக்கம் பாடிய ஆதவன் பாலமுருகன் அவர்களுக்கும் குலனி பாலமுருகன் அவர்களுக்கும் மிக எனது பாராட்டுக்கள். அகர முதல எழுத்தெல்லாம் என்று பாடிய குலனி அவர்களுக்கும்,
மூன்று குரல்கள் பாடிய ஆதவன் பாலமுருகன் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். பாரதிதாசன் பாடல் பாடிய அமிழ்தினி வெண்பா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். 5 இளம் பேச்சாளர்கள் மிக மிக அருமையாக பேசினார்கள். 5 இளம் பேச்சாளர்கள் தமிழ் இனியன், திவ்யஸ்ரீ பிரகாஷ், மகிழ் வெண்பா, சம்யுக்தா, எலியோகா சுமித்ரா ஆகிய அனைத்து பேச்சாளர் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். சம்யுக்தாவோட உடல் மொழி வாய்மொழி மிக அழகாக இருந்தது. தமிழினியன் அழகாக பேசினார், நிறைய நேரம் பேசினார். இருந்தாலும் நாய் குலைச்சிட்டு இருந்து, இருந்தாலும் அதெல்லாம் இல்லாம மிகவும் அருமையாக பேசிய தமிழ் இனியன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். திவ்யஸ்ரீ பிரகாஷ், மலேசியாவிலிருந்து திவ்யஸ்ரீ பிரகாஷ் பொன்முடியார் பற்றி பேசியிருந்தது மிகவும் அருமையாக இருந்தது. காவற்பண்டு பற்றி பேசிய மகிழ் வெண்பா அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். காக்கைப்பாடின பற்றி பேசிய எலியோகா சுமித்ரா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. தொழி, வேற யாராவது கருத்துக்கள் தர இருக்காங்களா தொழி? இல்ல நம்ம நன்றியுரைக்கு போயிடலாமா தொழி? போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. சொல்லுங்க இளமரன். கவிஞர் சின்ன கருத்து. வாங்க வாங்க மகேன், நம்ம மகேந்திரன் உள்ள இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஆனா வந்து கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னேன். குழந்தைகளுடைய பேச்சு மீசில் இருக்க வச்சிருச்சு. நம்ம தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிச்சு உதறிட்டாப்ல. அந்த போர் முடிஞ்சு நீலனை மீட்டனோட சூவி முடிச்சிருப்பாரு. அடுத்த சூவியா உருவாக்கிட்டாப்ல. ஒரு 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 சிறப்புமிக்க நிகழ்ச்சி. குழந்தைகள் மூலம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத இன்னைக்கு குழந்தைகள் நமக்கு பட்டியலிட்டு காமிச்சிட்டாங்க. மற்ற குழந்தைகள் ரொம்ப அருமையா பேசுறீங்க. நேரம் கருதி நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இறுதியாக கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்கள், அதாவது பசியுள்ள யானையை வந்து நீங்க கரும்பு காட்டுக்குள்ள மேய் விட்ட மாதிரி அவருக்கு பிடிச்ச ஒரு தலைப்பு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மிக்க அருமையான நிகழ்ச்சி. இனிமேல் நம்ம பேச்சாளர்களை தேடி அலைய வேண்டியதுலாம் நினைக்கிறேன். இளமாறனுக்கு நம்மளோட கைவசம் நிறைய இளம் பேச்சாளர்கள் நம்ம கையில இருக்காங்க. இனிமேல் நிகழ்ச்சிக்கு வந்து பஞ்சம் இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிகுந்த நன்றி தோழரே. பயணத்தில் இருக்கும் பொழுதும் இந்த கருத்தரங்கை கேட்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு என் மனமார்ந்த நன்றிகள். தொழில் நன்றியுரை போகலாமா? நன்றி தோழரே. ஒரே ஒரு நிமிடம், ஒரு அறிவிப்பு மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கு பங்கேற்ற பிள்ளைகளுக்கு பரிசாக நூல்களை அனுப்பி வைக்க போறது நம்ம கவிஞர் சரவணன் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்துல நாங்க வந்து நன்றியை சொல்லிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நீங்க தொடருங்க. அனைத்து குழந்தை செல்வங்களும் மிக அருமையாக தங்கள் கருத்துக்களை தந்தார்கள். உண்மையில் நீங்கள் எல்லாம் வரம் பெற்றவர்கள். இப்படி ஒரு தமிழ் ஆளுமைகளை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு 35-40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. ஆனால் நீங்கள் 8-10 வயது முதற்கொண்டே இது போன்ற ஒரு தமிழ் ஆளுமைகளின் நட்பும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்வின் வெற்றி நிச்சயம் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. இத்தனை பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதே ஒரு புதிய பாடமாக இருக்கிறது. சொல்லப்போனால் இது கருத்தரங்கம் என்பதை விட ஒரு பயிலரங்கமாக அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை நேரம் தங்கள் நேரத்தை செலவழித்து இணைப்பில் இணைந்து பொறுமையாக இந்த நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்தமைக்கு அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்து களத்தை முறைப்படி ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.